ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد. الحمد لله. மரணத்திற்கு பின் மனித வாழ்க்கை அப்படிங்கிற தொடர் தலைப்புல நேற்றைய நாள் மீசான் தராஸ் என்பது மறுமையில் நம்மளுடைய அமல்களை நிற்பதற்கு பயன்படக்கூடிய ஒன்று. அந்த நிகழ்ச்சி கண்டிப்பா நடந்தே தீரும். மீசான் தராசு, அதிலே நம்மளுடைய அமல்கள் நிற்கப்படும், நம்மளுடைய செயலேடுகள் நிற்கப்படும், நம்மளையும் அல்லாஹ் அதுல நிற்பான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். நாளைக்கு மறுமையில 3 இடங்களில் யாரும் யாரையும் கண்டுகொள்ள மாட்டார்கள். அதுல ஒரு இடம் மீசான் தராசில் நம்முடைய அமல்கள் எடை போடப்படும் பொழுது. மீசான் தராசில் அமல்கள் எடைப்படும் பொழுது மக்கள் 2 வகையா பிரிவாங்க. ஒன்று, அவர்களுடைய நன்மையின் தராசு கனத்தால் தாழ்ந்துவிடும். 2வது கூட்டத்தார் அவர்களுடைய தீமையின் தராசு கனத்தால் தாழ்ந்துவிடும். யாருடைய நன்மையின் தராசு கனத்தால் தாழ்ந்து விட்டதோ அவர்கள் வெற்றியாளர்கள். யாருடைய தீமையின் தராசு கனத்தால் தாழ்ந்து விட்டதோ அவர்களுடைய ஒதுங்கும் இடம் நரகம் என்பதாகலாம் நேற்றைய நாளில் பார்த்தோம். இன்னைக்கு இந்த மீசான் தராச நம்ம எப்படி நன்மைகளால் நிரப்புவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில அமல்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இமாம்கள் ஒரு 7 அமல்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த 7 அமல்களை யார் செய்கிறாரோ அவருடைய மீசான் தராசு நன்மையால் கனத்துவிடும். சுப்ஹானல்லாஹ். மீசான் தராசு எப்படி இருக்கும்னு ஏற்கனவே சொன்னேன். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, மீசான் தராசு அதில் 7 வானம் 7 பூமியும் வச்சாலும் அது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமானது. அந்த மீசான் தராசுல நம்மளுடைய நன்மையின் ஏடுகள், நம்மளுடைய நன்மை அதிகமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? மார்க்கம் நமக்கு இதெல்லாம் சொல்லி தந்திருக்கு. முதலாவது விஷயம் இமாம்கள் எழுதுறாங்க, கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவை மொழிவது மீசான் தராசை கனத்தால் தாழ்த்துவிடும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சமுதாய மக்களுக்கு 2 உபதேசம் செஞ்சாங்க. கடைசி நேரத்துல மௌத்துடைய நிலையில அவங்க சொன்னாங்க, 2 விஷயத்தை உங்களை நான் ஏவுறேன், 2 விஷயத்தை விட்டு நான் உங்களை தடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அலா உஹ்பிருக்கும் பி வஸியத்தி நூஹி அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரண தருவாயில் தன்னுடைய கூட்டத்தாருக்கு செஞ்ச அந்த உடன்படிக்கையை, வசியத்தை நான் சொல்லட்டா அப்படின்னு நபிசாசம் கேட்டாங்க. சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். அவுஸா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஃபகால லிஇப்னிஹி, தன்னுடைய மகன்கிட்ட சொன்னாங்க, நான் உனக்கு இன்னி ஊசிக பிஸ்னை வ அன்ஹாக இஸ்னை, 2 விஷயத்தை உனக்கு நான் ஏவுறேன், அது நீ செஞ்சுட்டே இருக்கணும். 2 விஷயத்தை விட்டு நான் தடுக்கிறேன், அது நீ ஒருபோதும் செய்யவே கூடாது. ஊசிக பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை அதிகமாக முடிந்து கொண்டே இரு. ஃபஇன்னஹா லா உதிஅத் ஃபீ கஃபா, மீசான் தராஸ் என்பது நம்ம உலகத்துல பாக்குற மாதிரி தான் இருக்கும் நாளைக்கு மறுமையில. மீசான் தராசை பற்றி நிறைய சலஃபு சாலிஹீன்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு 2 தட்டு இருக்கும், ஒரு முள் இருக்கும், இன்னும் நாவும் இருக்கும் அப்படின்லாம் எழுதுறாங்க கிதாபுகள்ல. இப்ப அந்த மீசான் தராசில் ஒரு தட்டிலே 7 வானம் 7 பூமி வைக்கப்பட்டால் விசுவாசம் சொன்னாங்க, ல ரஜஹத் பிஹின்ன, அது கனத்தால் தாழ்ந்து விடும். அந்த 7 வானமும் 7 பூமியும் ஒரு வட்டமாக அமைக்கப்பட்டால் அந்த வட்டத்தை உடைத்து கொண்டு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா அல்லாஹ்வை சென்றடையும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 விஷயம் ஏவுனதுல முதலாவது விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லு. 2வது வயகூலு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற கலிமாவை அதிகமா சொல்லிக்கொண்டே இருங்க. அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவனுடைய புகழை கொண்டு நான் துதிக்கிறேன். அல்லாஹ் பரிசுத்தமானவன். அப்ப அல்லாஹ் அழுக்கா இருக்கிறான் நம்ம சொன்னது அல்லாஹ் பரிசுத்தமாகறானா? அப்படி இல்லை. அல்லாஹ் பரிசுத்தமான, நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் தான். எல்லா வகையான குறைகளை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹ்க்கு மனைவி தேவையில்லை, அல்லாஹ்க்கு மக்கள் தேவையில்லை, அல்லாஹ்க்கு உணவு தேவையில்லை, அல்லாஹ்க்கு தூக்கம் தேவையில்லை, யாருடைய உதவியும் அல்லாஹ்க்கு தேவையில்லை. எல்லா பலகீனம் எல்லா குறைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹ் சொல்றவங்கள அப்ப சொல்லும் பொழுது இந்த சிந்தனையில சொல்லணும், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற இந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டே இருங்க. ஃபஇன்னஹா இபாதத்துல் லில் ஹல்க், ஏனென்றால் படைப்புகளின் இபாதத்து அதுதான். மனிதர்களை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் இந்த திக்ர் தான் செஞ்சுட்டு இருக்கு. இப்போ
இப்போ ஒரு தவளையை பார்த்தோம் அப்படின்னா அங்க தவளை என்ன செய்யணும்? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹின்னு சொல்லிக்கொண்டே இருக்குது. ஒரு பட்டாம்பூச்சி பறக்குதுன்னா அது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹின்னு சொல்லிட்டே இருக்குது. வபிஹா துக்ஸமு அர்ஸாகுஹும், அது சொல்வதின் மூலமாக அதனுடைய ரிஸ்க்குகள் அதற்கு பங்கிடப்படுகின்றன. இப்போ ரிஸ்க்கை இழுத்து வரக்கூடிய முக்கியமான அமல்கள்ல ஒன்று சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் இந்த சுபஹானல்லாஹி வபிஹம்திஹியை சொல்லுது. எனவே நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 விஷயத்த மகனாருக்கு சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லுங்க, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி கலிமாவை அதிகமா சொல்லுங்க. 2 விஷயத்தை விட்டு நான் உங்களை தடுக்கிறேன். ஷிர்கி வல் கிப்ரி, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விட்டும் நான் தடுக்கிறேன். அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், தனக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இணை வைப்பை தவிர மற்ற எல்லாம் அல்லாஹ் நாடினா மன்னிச்சிருவான். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது மிகப்பெரிய மகத்தான ஒரு பாவம், அநியாயம் அல்லாஹ் சொல்றான். அப்ப இணை வைக்கவே கூடாது ஒருபோதும். 2வது தடுத்த விஷயம் என்னன்னா வல் கிபர், பெருமை என்பது கூடாது. பெருமை யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்க்கு சொந்தம். பெருமை அல்லாஹ்க்கு சொந்தம். அந்த பெருமை நம்ம கொள்ளக்கூடாது. இந்த 2 விஷயம் நீங்க செய்யக்கூடாதுன்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு சொன்னாங்க. ஃபைன்னஹுமா யஹ்ஜுபானி அனில்லாஹ், இந்த 2 விஷயம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹ்வை விட்டு நீங்கள் தடுக்கப்பட்டு விடுவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா என்பது மீசான் தராசை கனத்தால் தாழ்த்திவிடும். 1வது அமல். எத்தனை அமல் இருக்குன்னு சொன்னாங்க? 2வது அமல் இமாம்கள் எழுதுறாங்க நற்குணம். இன்னைக்கு அதான் நம்மள்ட்ட இல்ல. நற்குணம், நற்குணத்துல எவ்வளவு விஷயம் இருக்குது. அவங்க தான் மிகப்பெரிய நற்குணத்தில் இருப்பதாக அல்லாஹ் சொல்றான். நபியே, நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். பாப்பா மாட்ட எப்படி நடக்கணும், உசாமா கிட்ட எப்படி நடக்கணும், எப்படி பொறுமை மேற்கொள்ளணும், சகிப்புத்தன்மை எப்படி இருக்கணும், இதெல்லாம் நற்குணத்தில் அடங்கும். இப்ப நாளைக்கு மறுமையில மீசான் தராசை கனமாக்குவதில் 2வது முக்கியமான அமல் என்னன்னா நற்குணம். மாமின் ஷையின் யூதஉ ஃபில் மீசான் அஸ்கலு மின் ஹுஸ்னில் குலுக், அழகிய நற்குணத்தை விட மீசான் தராசை கனமாக்குவது வேற எதுவும் கிடையாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நற்குணத்தின் மூலமாக எத்தனையோ நல்லடியார்கள் நோன்பு வச்ச நன்மையை அடையிறாங்க. எத்தனையோ நல்லடியார்கள் நின்று வணங்க நன்மையை அடையிறாங்க. ஒன்னும் அவங்க செய்யல, நற்குணத்தோடு வாழ்ந்தாங்க. அதனால நோன்பு வச்ச அந்த நல்லடியார்களோடு அவர்களுடைய பட்டியல் எழுதப்படுகிறது. நின்று வணங்கியவர்களோட பேரோடு அவங்களுடைய பேர் எழுதப்படுது. அப்ப நற்குணத்தை மேற்கொள்வதால் மீசான் தராசு கனமாகிவிடும். 3வது அல்லாஹ்வை திக்ர் செய்வது, அதிகமா அல்லாஹ்வை திக்ர் செய்வது. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஒரு கடமையை மட்டும்தான், அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் குறிப்பிட்ட எண்ணிக்கையை சொல்லல. தொழுகையை சொல்லும் பொழுது இன்னஸ்ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. 5 நேரம் கரெக்டா தொழுவணும். ரமலான் வருடத்துக்கு ஒரு வருஷம் நோன்பு வைக்கணும் கண்டிப்பா. ஜகாத்து வருஷத்துக்கு ஒருக்க கண்டிப்பா கொடுக்கணும். ஹஜ்ஜி சக்தி உள்ளவர்கள் ஆரோக்கியம் உள்ளவர்கள் போகணும். இப்படி எல்லா இபாதத்துக்கும் அல்லாஹ் குறிப்பிட்ட எண்ணிக்கையை குறிப்பிட்ட காலத்தை வச்சிருக்கக்கூடிய அல்லாஹ் திக்ருக்கு மட்டும் அப்படி கிடையவே கிடையாது. அல்லாஹ் பல இடங்கள்ல குர்ஆன்ல ஒதுக்குருல்லாஹ் திக்ரன் கதீரா, அதிகமா திக்ர் செய்யுங்க அப்படிதான் சொல்றான். காலையில செய்யுங்க மாலையில செய்யுங்கன்னு சொல்லிட்டு திக்ரு என்பதற்கு அல்லாஹ் குறிப்பிட்ட வரையறையே வைக்கல, அதிகமா செய்யணும். இப்ப திக்ரு செய்வதன் மூலமாக மீசான் தராசு கனத்தால் தாழ்ந்து விடும். அதுலயும் குறிப்பா 4 திக்ருகள் எழுதுறாங்க. 1வது அவங்க சொன்னாங்க புகாரியில முதல் ஹதீஸ் என்ன? மாஷா அல்லாஹ், யார் சொன்னா? இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு அமைகின்ற முதல் ஹதீஸா புகாரியுடைய கடைசி ஹதீஸ் ஒன்று இருக்குது. அது தெரியுமா இருக்காது? சொல்லட்டா? பல இடங்கள்ல புகாரியை ஓதி ஹதம் செய்வாங்க. அந்த கடைசி ஹதீஸ் தான். கலிமத்தான் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் தகீலத்தானி ஃபில் மீசான் ஹஃபீஃபத்தானி ஃபில் லிசான். 2 வார்த்தைகள் ரஹ்மானுக்கு ரொம்ப பிடிச்சது, அல்லாஹ்க்கு உலகத்திலே பிடிச்ச 2 வார்த்தைகள். மீசான் தராசை கனத்தால் நிரப்பிவிடக்கூடிய 2 வார்த்தைகள். சொல்வதற்கு நாவிலே லேசா வரக்கூடிய 2 வார்த்தைகள். அது என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த 2 வார்த்தை மீசான் தராசை
கனத்தால் தாழ்த்திவிடும். திக்ர்ல முதலாவது திக்ர் இது. ரெண்டாவது நம்சாசம் சொன்ன செய்தி சஹீஹுல் ஜாமியில வருது, சஹீஹ் முஸ்லிம்ல வருது. நம்சாசம் சொன்னாங்க, அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதி, பாதி. வல்ஹம்துலில்லாஹ் தம்லவுல் மீசான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது மீசான் தராசை நழைத்து விடும். எப்பவும்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். சாப்பிட்டு முடிச்சோடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், தூங்கி எழுந்தோடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், தூங்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் இது சொல்வதனால் மீசான் தராசை அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது நிறைத்து விடும். வஸ்பஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் தம்லஆனி மா பைன ஸமாஇ வல் அர்த், வானத்தையும் பூமியும், எவ்வளவு பெரிய தூரம், வானமும் பூமியும் எத்தனை வருஷம் தொலை தூரம்? 500 வருஷ தொலை தூரம். இந்த 500 வருஷ தொலை தூரத்தை சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வது நிரப்பிடும். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியம். திக்ருகள்ல ரெண்டாவது சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது மீசான் தராசை நிரப்பிவிடும், நன்மையால் நிரப்பிவிடும். அடுத்து முக்கியமான ஒரு திக்ரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ல ஒருத்தவங்க, அவங்க பேரு ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா. யாரு? ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இருந்து வராங்க. பார்த்தா ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா திக்ர் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் இப்ப நம்ம தஸ்மீ மணி வச்சு செய்யறாங்க, கவுண்டர் வச்சு செய்யறாங்க. ஆக சிறந்தது கையை வச்சு செய்யறது. அப்போ அவங்க எண்ணிக்கையின் அடிப்படை, எண்ணிக்கை மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி பேரிச்சம்பழ கொட்டை இருக்கா, இதை வச்சு திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சுபுவுக்கு நபி அவங்க போய் பார்க்குறாங்க, அவங்க வீட்டில் திக்ர் செஞ்சுட்டே இருக்கிறாங்க, பார்த்துட்டு போயிட்டாங்க. லுஹா நேரத்தில் வந்து பார்க்குறாங்க. சுபுவுக்கும் லுஹாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க. 6 மணிக்கு சுபுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 மணிக்கோ 11 மணிக்கு லுஹா தொழுகிறாங்க. 4 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா ஜுவைரா ரலியல்லாஹு அன்ஹா சுபுல தொழுத அதே முஸல்லால வீட்டில் திக்ர் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, மா ஸில்தி அலல் ஹாலில் லதி ஃபாரக்தி அலைஹா, நான் உங்களை விட்டு போன நிலையில அப்படியேவா இருக்கிறீங்க? 4 மணி நேரமா உட்காந்து திக்ர் செய்றீங்க, சுபூல இருந்து லுஹா வரைக்கும் திக்ர் செஞ்சுட்டேவா இருக்கிறீங்க? ஆமா யா ரசூலல்லாஹ். நபி சொன்னாங்க, இதுதான் ஸ்பெஷல் ஆஃபர். ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் சொல்லுவாங்கல்ல, விசாசம் அவங்க ஸ்மார்ட் ஒர்க் சொல்லி தராங்க பாரு. நான் உங்களை சுபூ தொழுக பார்த்தேனா, அதுக்கப்புறம் வெளியே போகும் பொழுது 4 வார்த்தைகளை 3 முறை சொன்னேன். 4 வார்த்தைகளை 3 முறை சொன்னேன். நான் சொன்ன அந்த வார்த்தைகளையும் நீங்க 4 மணி நேரம் திக்ர் செஞ்சீங்கல்ல, அதையும் மீசான் தராசில் வைத்தால், நான் சொன்னக்கூடிய அந்த 4 வார்த்தையை 3 தடவை சொன்னோம்ல, அதுதான் மீசான் தராசில் கனமாகிவிடும், நன்மையால் கூடியது அப்படின்னாங்க. அது உங்களுக்கு சொல்லட்டா அப்படின்னாங்க. சொல்லட்டா? சாசம் சொல்லி கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. மனப்பாடம் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி ஈஸி, வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு நான் அவனை துதி பாடுகிறேன், அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு, அவன் பொருந்திக் கொள்கின்ற அளவுக்கு, அவனுடைய அரிசின் எடை அளவுக்கு. அல்லாவுடைய அரிசி எவ்வளவு பெருசுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த அரிசின் எடை அளவுக்கு அல்லாஹ் நான் தஸ்பீ செய்யறேன். அவனுடைய வார்த்தைகள் அதனுடைய முடிவு வரைக்கும் அல்லாஹ் நான் தஸ்பீ செய்யறேன் அப்படின்ட்டு நப்சாசம் அவங்க ஓதுனாங்க. அது நான் இந்த 4 வார்த்தையை 3 தடவை சொன்னா மீசான் தராசை அது நிறைத்து விடும். அடுத்த தஸ்பீ என்ன அப்படின்னா திக்ரு. நப்சாசம் சொன்னாங்க, இந்த செய்தி சஹீஹுல் ஜாமி கிதாப்ல வருது. பஹ் 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 அப்படின்னா ஆச்சரியத்தை சொல்லக்கூடிய வார்த்தை. எப்பா கவனிப்பா அப்படி சொல்றோமா? சொன்னாங்க 5 வார்த்தை, மா அஸ்கலுஹுன்ன ஃபில் மீசான், மீசான் தராசை கணத்தால் நிறைக்கக்கூடிய 5 விஷயம் நாங்க ஒரே ஹதீஸ்ல வருது. முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா, வஸ்பஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வல்லாஹு அக்பர். எத்தனாச்சு? 4 ஆச்சா? இன்னும் ஒண்ணு என்னன்னா வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, ஒரு சாலிஹான குழந்தை, வாப்பாக்காக வேண்டி, உம்மா வாப்பாக்காக வேண்டி, பெற்றோருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய குழந்தை. இந்த 5 விஷயங்களும் மீசான் தராசை எவ்வளவு அதிகமா கனமாக்குது நன்மையால் நப்சாசம் சொன்னாங்க. இப்ப இந்த திக்ருகளின் மூலமாக மீசான் தராசு கனமாக்கப்படுது. 3வது அமல். முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ், 2வது சுப்ஹானல்லாஹ், 2வது அல்ஹம்துலில்லாஹ், இல்ல 2வது என்ன சொன்ன?
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். அதால சொன்னேன், நல்ல கவனமா காணிக்கணும். ரெண்டாவது என்ன சொன்ன, நற்குணம். மூணாவது விக்ரு கீழே தான் 4 விஷயம் சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் சொல்றது, வேற அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி. மூணாவது விஷயம். நாலாவது, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் தூங்குவதற்கு முன்னாலும் சில திக்ரு நப்சாசம் சொல்லியிருக்கிறாங்க. இது செஞ்சோம் அப்படின்னா மீசான் தராச நன்மையால நிரப்பலாம். நபி சொன்னாங்க, கஸ்லத்தான், 2 குணம். அந்த 2 குணத்தை யார் செய்கிறாரோ சொர்க்கத்தின் நுழைவார். ஆனால் அது செய்வதற்கு ரொம்ப ஈஸி. ஆனா அதிகமானவங்க அதை செய்ய முடியாது. ஷைத்தான் செய்ய விட மாட்டான் அந்த அமலை. என்ன அமல் தெரியுமா? ஈஸி. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹான் அல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, அல்லாஹு அக்பர் 10 தடவை. எத்தனை ஆச்சு? 30 தடவை ஆச்சா? 10 10 10 30. பதாலிக்க ஹம்சூன் ஹம்சூன் வ மியத்தும் பில் லிசான். இப்போ ஒரு வக்துல 30, 5 வக்துல என்னாச்சு? 30 60 90 120 150. நாவால் சொல்வதில் 150 எண்ணிக்கை. ஒரு அமலுக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுப்பான் மறுமையில? ஒரு அமலுக்கு பகரமா ஒரு நன்மைக்கு எத்தனை நன்மை அல்லாஹ் கொடுப்பான்? மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. அதே போல் 10 மடங்கு அல்லாஹ் கொடுப்பான். ஒரு சுப்ஹானல்லாஹ் 10 சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மை. இப்போ 150 சொல்லிட்டோமா? நாவால் சொல்வதில் 150. ஆனால் மீசான் தராசுல எத்தனாச்சு? 1500. 150 × 10 1500. சரி, ரைட். அடுத்து 2வது அமல். யார் ஒருவர் தூங்குவதற்கு முன்னால் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதி மொத்தம் 100. நாவால் சொல்வதில் 100. மீசான் தராசுல 100 × 10 1000. இப்போ இங்க ஒரு 1000, அங்க ஒரு 1500, மொத்தம் எத்தனை? 2500. நப்சாசம் இப்படி கணக்கு போட்டே சொன்னாங்க, ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 2500 பாவம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதன் மூலம் இந்த 2500 நன்மையின் மூலமாக அது அளிக்கப்படும். மீசான் தராசு கணத்தால் தாழ்த்தி விடும் நப்சாசம் சொன்னாங்க. இது 4வது திக்ர். ரொம்ப ஈஸியான திக்ர், அதிகமானவங்க செய்ய மாட்டாங்கன்னு நபி சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையில கடைபிடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 5வது, ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு தஃபன் செய்கின்ற வரை, அடக்கம் பண்ற வரைக்கும் கூடையே இருக்கிறது. முசாசம் சொன்ன செய்தி சஹீஹுல் ஜாமியில வருது, மன் தபிஅ ஜனாசத்தன் ஹத்தா யுஸல்லி அலைஹா. ஜனாசாவை பின்பற்றி அது தொழுகிற வரைக்கும் கூடையே இருந்து அவருக்கு அடக்கம் பண்ற வரைக்கும் இருந்தா அவருக்கு எவ்வளவு நன்மை? 2 புல்லத்தா கீராத், 2 கீராத் நன்மை. புல்லத்துனா வேற கணக்குப்பா, அது தண்ணிக்கு சொல்லக்கூடிய கணக்கு. கீரா 2 உஹது மலை அளவுக்கு பெரிய ஒரு நன்மை கொடுக்கப்படும். அப்ப சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, வல்லதி நஃப்ஸி முஹம்மதும் பியதிஹி, முஹம்மதுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறது அல்லாஹ்வே சத்தியமாக, லஹு அஸ்கலு ஃபில் மீசானி மின் உஹது. இந்த நன்மை என்பது உஹது மலையை விட மீசான் தராசில் கணத்தை அதிகமாக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இது 5வது அமல். கடைசி 6வது, 7ல் 6வது, நல்ல சம்பாத்தியத்திலிருந்து சதக்கா கொடுப்பேன். நல்ல சம்பாத்தியம்னா என்ன? ஹராம் கலக்காத. உனக்கு வீட்டில் பாக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க, இல்லை நீ ஏதோ பார்ட் டைமாக வேலை பார்க்குற, ஒரு சம்பாத்தியம் வருது அப்படின்னா அது ஹலாலானது. அந்த ஹலாலான சம்பாத்தியத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹுல் ஜாமியில வருது, மன் தஸத்தக பிஅத்லி தம்ரத்தின் மின் கஸ்பின் தய்யிபின். யார் ஒருவர் நல்ல சம்பாத்தியத்தில் ஒரு பேரிச்சம்பழ அளவு, பேரிச்சம்பழம் எவ்வளோன்னு இருக்கும், ஒரு பேரிச்சம்பழ அளவு அவருடைய உழைப்பு அல்லது ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து அவர் சதகா செய்தால், வலா யக்பலுல்லாஹு இல்லா தய்யிப், அல்லாஹ் பரிசுத்தமானதை தவிர எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பரிசுத்தமான அல்லாஹ் பரிசுத்தமானதை ஏற்றுக்குவான். ஃபைனல்லாஹ யதகப்பலுஹா பியமீனிஹி, அல்லாஹ் தான் கையில் அதை ஃபர்ஸ்ட் வாங்குறான். நீ ஒரு சதக்கா கொடுக்குற, நீ என்ன நினைக்கிறேன்னா வந்துட்டா துட்டு கேட்டு வராங்களே, 5 ரூபா தா 10 ரூபா தான் கேட்கறாங்களே அப்படி நம்ம நினைக்கிறோம். நம்ம முசீபத்தை வாங்கிட்டு போறவங்க வந்திருக்கிறாங்க, நம்ம கொடுத்துட்டா நம்மளுடைய முசீபத்து போயிடும். முதல்ல நம்ம கொடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அது யார் வாங்குறான்? அல்லாஹ் தான் கையில வாங்குறான். வாங்கி
சும்மா யுரப்பிஹா லி சாஹிபிஹா. பிறகு அல்லாஹ்வுடைய அக்கௌண்ட்ல போயிட்டு, நம்ம அக்கௌண்ட்ல அல்லாஹ் வச்சிருப்பான், அவர் யாரு சதக்கா செஞ்சாரோ அவருக்காக வேண்டி அந்த சதக்காவுடைய காசை வளர்த்து கொண்டே வருவான். எப்படி ஒரு மரத்தை தண்ணி ஊத்தி வளர்த்தா பெருசா வருமோ அது மாதிரி எல்லாம் அந்த சதக்காவை வளர்த்து கொண்டே வருவான், லாபமாயிட்டே வரும். கமாயு ரப்பி அஹதுக்கும் ஃபல்லவ் ஹத்தா தகூன மிஸ்லல் ஜபல். ஒரு பெரிய மலை அளவுக்கு அது ஆகின்ற வரை அல்லாஹ் அந்த சதக்காவை வளர்த்துக்கிட்டே வருவான், மீசான் தராசில் அதை வைப்பான். அப்போ பரிசுத்தமான சம்பாத்தியத்திலிருந்து சதக்கா கொடுப்பதின் மூலமாக மீசான் தராசில் நன்மையுடைய அந்த எடை அதிகமாகும் நம்சாசம் சொன்னாங்க. அப்போ மீசான் தராசுல நம்மளுடைய நன்மை அதிகமாகணும்னா இந்த அமல்லாம் நம்ம செய்யணும். செஞ்சாதான் அந்த மீசான் தர எவ்வளவு பெருசா இருக்கும், வானம் பூமியை விட பெருசா இருக்கும். இப்போ இந்த 6 அமல்களை குறைஞ்சபட்சம் நம்ம வாழ்க்கையில இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கக்கூடியவளா ஆக வேண்டும். இல்லாமல் தான் நாம் மீசான் தராசிலே நம்மளுடைய அமல்கள் நிறுக்கப்படும் பொழுது நன்மையுடைய அந்த தராசை கனத்தால் தாழச் செய்வானாக. இந்த உலகத்தில் மீசான் தராசில் நன்மை அதிகமாகக்கூடிய காரியங்களில் மௌத் வரைக்கும் ஈடுபடக்கூடியவன் நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.